கணவன் மனைவி, அவங்களுக்கு 6 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. ஒரு பெண் குழந்தை இருந்தாலே ரொம்ப கஷ்டம். 5 பிள்ளைங்க பிறந்தா அரசனும் ஆண்டி ஆயிடுவான், நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு. ஆனா அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 6 பெண் குழந்தைகள். அந்த கணவர் மெக்கானிக் வேலை பார்த்து தான் சம்பாதிக்கிறார். அப்ப கஷ்டப்பட்ட ஒரு ஜீவனம் நடத்துகிற ஒரு சாதாரண குடும்பம். திடீர்னு அந்த மெக்கானிக் ஒரு நாள் ஒரு விபத்துல இறந்து போயிடுறார். அப்ப அந்த 6 சின்ன சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த மனைவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வீட்டு வேலை பார்க்குறாங்க, துணி தைக்கிறாங்க, எம்ப்ராய்டிங் போடுறாங்க, என்னென்ன வேலை அவங்களுக்கு கிடைக்குதோ எல்லா வேலையும் செஞ்சு இந்த பிள்ளைங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்குறாங்க. ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, இந்த 6 பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வாங்க பேங்க்குக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பேங்க்குக்கு கூட்டு போயிடுவாங்க. கூட்டு போய் அந்த ரிசப்ஷனில் 6 பிள்ளைங்களையும் உட்கார வச்சுட்டு இவங்க உள்ளே போயிட்டு திரும்ப வெளியே வாங்க பணம் எடுத்தாச்சு, நம்ம இந்த வாரத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை கூட்டு வந்துருவாங்க. ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை பேங்க்குக்கு போனால் அந்த பிள்ளைங்களுக்கு உற்சாகம் ஆயிடுவாங்க. அப்பா பேங்க்ல போய் பணம் எடுத்துட்டா இந்த வாரத்தை நம்ம ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்களும் சந்தோஷமா வருவாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காலம் ஓடுகிறது. இந்த அம்மா கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த பிள்ளைங்களை வளர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுறாங்க. மூத்த மக தன்னுடைய அம்மாவின் உழைப்பையே அடிப்படையா வச்சு ஒரு கதை எழுதுறாங்க. அந்த கதை அந்த போட்டியில ஜெயிச்சு $50 பிரைஸ் வாங்கிருது. இந்த $50 செக்கா கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு, அம்மா மொத நான் சம்பாதிச்சிருக்கிறேம்மா, உனக்கு அடுத்து இந்த குடும்பத்துல குடும்ப கஷ்டத்தை தீக்கிறதுக்கு நான் தாமா சம்பாதிச்சுக்கிறேன், $50 ஒரே செக், வா உன் பேங்க்லயே போய் போட்டுருவோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவங்க அம்மா அப்படியே கையை பிசைஞ்சுக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க. என்னம்மா என்ன தயக்கம், வா உன் பேங்க்லயே எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுவோம். இல்லடா அம்மாவுக்கு பேங்க்ல அக்கௌண்டே கிடையாது அப்படிங்கிற. பேங்க்ல அக்கௌண்டே கிடையாதா? அப்புறம் வாரம் வாரம் நீ எங்களை பேங்க்குக்கு கூட்டு போன. ஆமா பேங்க்குக்கு கூட்டு போனேன், ஆனா அம்மாவுக்கு அக்கௌண்ட்டும் கிடையாது, அங்க நம்மளுக்கு பணமும் கிடையாது. பெரியாம எங்களை இத்தனை வருஷமா அங்க கூட்டு போன. இல்ல வீட்டுல எல்லாமே பொம்பளை பிள்ளைங்களா இருக்கிறோம், அப்பாவும் இல்ல, நீங்க மனசை தளர விட்டுறக்கூடாது, நமக்கு உதவி செய்யறதுக்கு ஆளே இல்லையோ, நம்ம கிட்ட பணமே இல்லையோ, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமோ அப்படின்னு நீங்க நொந்து போயிடக்கூடாது இல்லையா, அதனாலதான் பேங்க்ல நமக்கு பணம் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக சும்மாங்காச்சும் ஒவ்வொரு வாரமும் உங்களை கூட்டு போய் ரிசப்ஷன்ல உட்கார வச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் உள்ள நின்றுட்டு வெளியில பணம் எடுத்தாச்சுன்னு சொல்லிடுவேன். நீங்களும் அந்த நம்பிக்கையோடு வளர்ந்தீர்கள், நமக்கு பணம் பேங்க்ல இருக்குதுங்கிற தைரியத்தோடும் அந்த ஒரு வார்த்தை கொடுத்த நம்பிக்கையோடும் வளர்ந்தீர்கள். இப்பதான் மொத ஓம் பேர்ல நாம அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம் அப்படின்னு அவங்க அந்த பேங்க்குக்கு போறாங்க. ஒரே நம்பிக்கை, ஒரு தாய் விதைக்கிற அந்த ஒரே நம்பிக்கை அந்த குடும்பத்துக்குள்ளே எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த அற்புதமான கதை நமக்குள்ளே விளக்குகிறது. என்றால் ஒரு நம்பிக்கை, ஏதாவது ஒரு நம்பிக்கையை சொல்லி நாம அடுத்த தலைமுறையை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும்.